டைரக்டர் பாலாவும் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் திருவண்ணாமலையில் எதுக்காக மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தை இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம பாலா சார் கதையின் நாயகன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளவீசி நடிகர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுவும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து பாலா சார் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காரணம் சிறை மூவி மாதிரியே தான் இந்த படத்துக்கும் வந்து ஒரு இந்த கதை பாலா அவர்களுடைய கதை, அதை தான் வந்து ஐஸ்வர்யா மேம் வந்து இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு கொலாபரேஷன்ல பண்ண போறாங்க அப்படின்றது தான் தெரியுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு தகவல், நடிகராக போகிறாரா இயக்குனர் பாலா அப்படின்னு சொல்லலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. டைரக்டர் பாலாவும் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் திருவண்ணாமலையில் எதுக்காக மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி டைரக்டர் பாலா அவர்கள் ஒரு படம் அவர் இயக்க போகிறதாகவும், அது ஜனவரி 2026 இந்த மாதம் வந்து ரெடியாக காத்திருந்ததாகவும், இல்லை அது ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அப்டேட் வச்சுருக்கோங்கன்றதுக்காக தான் பாலா சாரும் ஐஸ்வர்யா மேமும் திருவண்ணாமலையில் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பாலா சார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. யார் இயக்க போகிறாங்கன்னா அந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து அந்த படத்தை டைரக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் 3 படம் வந்து அந்த டைமில் எப்படி இருந்தது, இப்போ நமக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி வைராஜா வையா இருக்கட்டும், லால் சலாம் வந்து ரஜினி சாருடைய கெஸ்ட் அப்பீரன்ஸாக ரொம்ப ஒரு பாசிட்டிவான படமாக இருந்துச்சு. பட் சில சச்சரவுகள் இருந்துச்சு. பட் அவங்க வந்து நல்ல ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்கு தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஃபேவரட் டேரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ஓரத்தில் இருக்காங்க அப்படின்றதும் உண்மைதான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தை இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம பாலா சாரோட டைரக்ஷன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு ஹைப் இருக்கும். அவரோட கதைகள் எப்போவுமே பல விஷயங்கள் அதை சொன்னாலுமே கதைக்களம் அவரது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் இந்த படத்தோட கதையுமே இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. கதையின் நாயகன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை தான் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக தான் திருவண்ணாமலையில் இதுக்கு முன்னாடி ஒரு மாசமாவே அந்த கதைக்காக வந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது திருவண்ணாமலையிலே இருக்கும், நியூ இயர் அப்போ போய் வந்து சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நியூ இயர் அன்னைக்கு பாலா அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் அங்கே போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன இவங்க 2 பேரும் ஏன் ஒன்னா சுத்துறாங்க அப்படின்றதுக்கான பதில் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ண போறாங்க அப்படின்றது. ஸோ பி ஸ்டுடியோஸ் அப்படின்ற பாலா சாருடைய நிறுவனம் மூலமாக தான் இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க, தயாரிக்க போகிறாங்க. இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து சில ஃபண்டு கொடுக்கறதுனா ஜி டீம் இருக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பி ஸ்டுடியோஸ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச நிறைய நல்ல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவி, பிசாசு, அதுக்கப்புறம் வந்து சண்டி வீரன் அப்படின்னு இந்த மாதிரி நாச்சியார் இந்த மாதிரி படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இது பிராண்டு தான். ஸோ இந்த பிராண்டை வச்சு தான் இந்த படத்தை தயாரிக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப பெரிய காஸ்ட் எனக்கு தேவை கிடையாது, ஆனால் நல்ல நடிகர்களாக மக்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு கதாநாயகன் மேலே நம்பிக்கை கிடையாது, கதை மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுக்காக தான் கதை கரு சார்ந்த ஒரு கதையாக இருக்கனால வளவீசி நடிகர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து பாலா சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஐஸ்வர்யா மேமுடைய டைரக்ஷன் வந்து பாலா சாருக்கு பிடிச்சதாகவும், அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் தான், அதனால தான் ஓகே இந்த படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்கிறாராம். அதுவும் இந்த படத்துக்கு 50 கோடியோ 60 கோடியோ இந்த மாதிரி பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு கதை சார்ந்த படம் அப்படின்றனால பாலா ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அதே மாதிரி ஐஸ்வர்யா மேம் இயக்க போகிறார் அப்படின்ற பிராண்டு மூலியமாகவே ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நல்ல ஆக்டர்ஸ் வச்சு பண்ணாலே இந்த படம் செல் ஆயிரும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஹோப்பில் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சிறை மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி அந்த படம் ஒரு 15 கோடி 20 கோடி ப்ராஃபிட் பார்த்தாலும் அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் தான் இப்போ அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்கிறாங்க. சிறை மூவி மாதிரியே தான் இந்த படத்துக்கும் வந்து ஒரு புதுமுக ஹீரோவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் கதை தாங்க இந்த படத்தோட
படத்தோட ஹீரோ. ஸோ அதனால நாங்க ஹீரோவோட ஃபேஸ் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம ஒரு டெபியூ ஹீரோவை தான் வந்து இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்கான தேடுதல் தான் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட் கேஸ்ட்லாம் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு புதுமுக ஹீரோவோட தான் இந்த கதைக்களம் வந்து உருவாக போகுது அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த கதை வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதை பாலா அவர்களுடைய கதை. அதை தான் வந்து ஐஸ்வர்யா மேம் வந்து இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க 2 பேரும் நல்ல ஒரு கொலாபரேஷன்ல பண்ண போறாங்க அப்படின்றது தான் தெரியுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு தகவல், இத்தனை காலங்களா நம்ம வந்து என்ஜாய் பண்ணி அவருடைய படங்கள் இப்படி இருக்கும், இன்டென்ஸா இருக்கும்னு சொல்லியிருந்த இயக்குனர் பாலா அவர்கள் நடிகர் பாலாவா இந்த வருஷம் அவதாரம் எடுக்க போறாரு. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல். கூடிய விரைவில் அது என்ன படம் என்னதுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஸோ இது எப்படியும் சொல்லலாம், நடிகராக போகிறாரா இயக்குனர் பாலா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவருடைய மேனரிசம்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு மாதிரி கெத்தா அவர் பேசுறதா இருக்கட்டும், உடனே அவர் வந்து அது நடந்து போற விதம், அது எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. மேபி அவருடைய அதே அப்பீரன்ஸ் பேஸ்டா ஒரு கதையில நடிக்க போறாரு. ஒரு மாதிரி வில்லன், எனக்கு தெரிஞ்சு அவரை எடுத்தானா ஒரு மாதிரி வில்லன் ரோல்ல. எனக்கு என்னன்னா, பாலா சார் படங்கள்ல நடிச்ச ஹீரோஸ்ன்னு இல்லை, ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவர்கிட்ட நடிக்கிறதுல. அந்த கேரக்டருக்காக அவ்வளோ வந்து எங்களை வந்து அவ்வளோ வேலை வாங்குவாரு. அவர் படத்துல நடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பாலா சார் ஒரு படத்துல நடிக்க போறாருன்னா அவரை வந்து யாரு வேலை வாங்க போறாங்க இந்த மாதிரி அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா மிகப்பெரிய ஹாப்பி நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் பல பேருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ நாச்சியார் படத்தில் வந்து ஜி பிரகாஷ் என் கண்ணுக்குள்ள நான் வந்து வேப்பங்கொட்டையை வச்சுக்கிட்டேன், எனக்கு கண்ணை சிமிட்டக்கூடாதுன்னு சொன்னார், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபார்மா அவர் அந்த டெடிகேஷன் லெவலில் வந்து அவரோட ஆக்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய விஷயம். ஆனால் இது வந்து யார் சொல்லி இது நடந்தது அப்படின்றது கூடிய விரைவில் அந்த விஷயத்தை நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆனால் இப்போயே சொன்னால் அந்த சுவாரஸ்யம் போயிடுன்றதுக்காக அதை வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுக்கிறேன். ஏன்னா படம் வரும் பார்த்தீங்களா, அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் அது ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியும். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலா அவர்களுடைய இயக்கத்துக்காகவும் காத்திருப்போம், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் காத்திருப்போம், அதே மாதிரி அவர் நடிக்க போகிற படத்துக்காகவும் காத்திருப்போம். அண்ட் ஐஸ்வர்யா மேம் அவங்களுடைய படங்களும் லால் சலாமில் எந்த விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்களோ அதை விட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி திவ்யா. நன்றி யோகி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.